என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பால் நிகழ்வில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் நேற்றைய நாளிலே நாம் சிந்தித்த திருப்பாடலுடைய தொடர்ச்சி தான். திருப்பாடல் எண் 118. இதனுடைய பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளிலேயே இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான விவிலிய பின்னணியை நீங்களும் நானும் சிந்தித்து பார்த்தோம். அதில் மிகவும் முக்கியமான காரியங்களை மட்டும் மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வோம். முதலாவதாக, இந்த திருப்பாடல் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக தாங்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்த பிறகு இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுடைய எருசலேம் கோவிலை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து. அதே சமயத்தில் இந்த திருப்பாடல் கூடார திருவிழாவினரோடு மிகவும் தொடர்புடைய ஒரு பாடலாக அமைந்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. நன்றி செலுத்துவதற்கான அழைப்பானது ஆரோனின் வழிவந்த குருக்களுக்கும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கும் விசுவாசமுள்ள யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக கருதப்படுகிறது. இதைத்தான் நேற்றைய நாளுடைய விவிலிய பின்னணியிலே சிந்தித்து பார்த்தோம். அதனோடு இணைந்து இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக நீங்களும் நானும் சிந்திப்பது என்ன? ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே என்கிற அடிப்படையான ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் நாள் என்பது என்ன? ஆண்டவருடைய நாள் என்பது பல நேரங்களிலே ஒரு புதிய நாளை குறிப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல. மாறாக ஆண்டவரின் நாள் என்பது மீட்பரின் நாளை சுட்டி காட்டுகிறது என்பதுதான் விவிலிய அறிஞருடைய படிப்பினையாக இருக்கிறது. எனவே கடவுள் தோற்றுவித்த நாள் என்பது பல நேரங்களிலே புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த நாள் என்று நாம் தப்பாக புரிந்து கொள்கிறோம். அது அல்ல. மாறாக ஒரு விடுதலை வாழ்விற்கான ஒரு புதிய அழைப்பாக விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் தோற்றுவித்த நாள், அதுதான் மீட்பரின் நாள் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், அடிமைத்தனங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவ்வளவுதான் எங்களுக்கு வாழ்க்கை என்கிற விரக்தி நிலைக்கு சென்று விட்டார்கள். என்றால் அவர்கள் பட்ட வலிகளும் வேதனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் சொல்லில் அடங்காதது. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் மக்களுக்கு ஒரு புதியதொரு நம்பிக்கையை இந்த திருப்பாடலின் வழியாக இந்த ஆசிரியர் கொடுக்க விரும்புகிறார். கடவுள் எப்பொழுதுமே துன்பத்தை கொடுப்பவர் அல்ல, கஷ்டங்களை கொடுப்பவர் அல்ல, கண்ணீர் சிந்த வைப்பவர் அல்ல. மாறாக கடவுள் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் மகிழ்ந்திருப்பதுதான் கடவுள் எப்போதுமே நம்மிடம் எதிர்பார்ப்பது என்பதைத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடல் கூறுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் நாடு என்பது மற்ற நாட்டினருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. யார் வந்தாலும் ஆட்சி செய்யலாம் என்கிற ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் அதன் வழியாகத்தான் கடவுள் மீட்பர் ஒருவரை தோன்றச் செய்தார். கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக புறக்கணிக்கப்பட்ட கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து கொண்டார். அப்படி அந்த புறக்கணிக்கப்பட்ட கல்லின் வழியாகத்தான் மீட்பு ஆனது அனைத்து உலக மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நினைவூட்டுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. குருத்துவ ஆசீரானது இந்த திருப்பாடலின் வழியாக கொடுக்கப்படுகிறது. பலிப்பீடத்தை சுற்றி ஆடலோடும் பாடலோடும் பவனி வந்து
மக்களுக்கு இறையாசிரானது கொடுக்கப்படுகிறது. எருசலேமில் இயேசு கிறிஸ்துவனுடைய பவனியை இது நினைவூட்டுவதாக இருக்கிறது. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் என்கிற வார்த்தையை இந்த திருப்பாடலிலும் நீங்களும் நானும் பார்க்கலாம். அதே போல ஓசன்னா என்கிற வார்த்தையையும் இந்த திருப்பாடலே நீங்களும் நானும் பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்போதுமே நமது மகிழ்ச்சியை விரும்புவராக இருக்கிறார். நாம் எவ்வளவுதான் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு விதமான வேதனைகளை நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், அதிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிப்பதற்கு எல்லா விதமான வழிகளிலும் கடவுள் முயற்சி எடுக்கிறார். அந்த கடவுளிடம் முழுமையான அன்பு கொண்டு அவரது நாள் வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்போம். துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பாடுகளுக்கு மத்தியில் என்னுடைய ஆண்டவர் நான் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார் என்பதை மனதிலே பதித்துக் கொள்வோம். ஏனென்றால் நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அந்த எண்ணம் நமக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை தருவதாக அமையட்டும். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திப்பதற்கான மன உறுதியை நமக்கு தருவதாக அமையட்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனை, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் தோற்றுவித்த நாள் இதுவே என்கிற வார்த்தையின் வழியாக கடவுள் எப்போதுமே எங்களுடைய மகிழ்ச்சியை விரும்புகிறார் என்பதன் வழியாகவும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றியதற்காக நன்றி கூறுகிறோம். இதோ இஸ்ரேல் மக்களைப் போல துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் மனம் சோர்ந்து போயும் இல்லாமல், இதோ எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய இறைவன், எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் கடவுள் எங்களோடு எப்போதும் இருக்கிறார். இதோ துன்பங்களுக்கு மத்தியிலே, துயரங்களுக்கு மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இதோ அவர் எங்களுடைய மகிழ்ச்சியை எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருக்க ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நன்றி சொல்கிறோம். அன்பு தகப்பனே இறைவா, இதோ நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், வழிநடத்துகிறீர் என்கிற எண்ணம் எங்களுக்கு புதியதொரு நம்பிக்கையை தரட்டும். அந்த நம்பிக்கை எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திப்பதற்கான மன உறுதியை எங்களுக்கு தருவதாக எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.